ஓகே. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد وإن خير الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة أما بعد இன்னைக்குள்ள தலைப்பு என்னன்னா சலாமத்துல் ஹலஃப் ஃபி தரீகத்தி ஸலஃப். அதாவது பின் சென்றவர்களுடைய ஃபித்னாக்கள்ல இருந்து மற்ற விஷயங்கள்ல இருந்து பாதுகாப்பு முன் சென்றவர்களுடைய வழியிலே இருக்கு. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி பேசும்போது அத்ஹால வஜதக வாலன் ஃபஹதா, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த நபியை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தேர்ந்தெடுத்து நேர்வழி காட்டினான். அல்லாஹ் தொடர்ச்சியாக என்ன சொல்றான்? வலவுலா ஃபதுலுல்லாஹி அலைக்கும் வ ரஹ்மத்துஹு மா ஸக்கா மின்கும் மின் அஹதின் அபதா. அதாவது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உடைய அருள் மட்டும் இல்லை என்று சொன்னால் உங்கள் மீது அல்லாஹ்வுடைய அருள் வ ரஹ்மா அல்லாஹ்வுடைய இரக்கம், இந்த ரெண்டும் இல்லை என்று சொன்னால் மா ஸக்கா மின்கும் மின் அஹதின் அபதா, ஒருபோதும் நீங்கள் எந்த ஒரு நபரும் பரிசுத்தவான்களாகவோ அல்லது நேர்வழி பெற்றவர்களாக ஆயிருக்க முடியாது. இந்த ரெண்டுமே அல்லாஹ்வுடைய அருளும் அல்லாஹ்வுடைய இரக்கமும் இருப்பதனால் மட்டும்தான் நம்ம பரிசுத்தவான்களாகவோ அல்லது இஸ்லாத்தை கடைபிடிக்கக்கூடியவர்களாகவோ அல்லது அல்லாஹ் நேர்வழி காட்டிய சலஃப் மன்ஹஜை பின்பற்றக்கூடியவர்களாகவோ நீதமாக நடக்கக்கூடிய அல்லது நீதத்தை விரும்பக்கூடிய மக்களாக இருக்கிறதுக்கு காரணம் மிக முக்கியமான விஷயம் என்னன்னா அல்லாஹ்வுடைய அருள். அந்த அருள் தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும் நேர்வழி கொண்டு வந்தது. அந்த அருள் தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும் சொர்க்கத்துல இது பண்ணக்கூடியது. அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யாரை சிறந்த ஒரு சமுதாயமாக உருவாக்கினாங்களோ, அஸ்ஸாபிகூன அல்-அவ்வலூன மினல் முஹாஜிரீன வல் அன்சார் வல்லதீன இத்தபஊஹும் பிஹ்சான் ரலியல்லாஹு அன்ஹும் வரது அன், அதுதான் அந்த சஹாபாக்கள் அந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த இதன் மீது இருந்தார்களோ அதுதான் தீன், அதுதான் மார்க்கம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க அஸ்ஹாபி அமனத்துன் லி உம்மா, சஹாபாக்கள் இந்த உம்மத்துக்கான பாதுகாப்பு. அப்படின்னு என்ன அர்த்தம்? சஹாபாக்கள் அமனத்துன் லி உம்மா ஃபஇதா ذهب அஸ்ஹாபி அத்தா உம்மதி மா யுஆது, இந்த சஹாபாக்கள் போய்விட்டால் இந்த அதுக்கு அடுத்து வரக்கூடிய உம்மத்துக்கு எதெல்லாம் வாக்களிக்கப்பட்டதோ அது நடந்துவிடும். அப்படின்னா ஃபித்னா, குழப்பங்கள். அப்ப இந்த குழப்பங்கள் வராம இருப்பதற்கு யார் பாதுகாப்பு? சஹாபாக்கள். சஹாபாக்கள் பாதுகாப்புன்னா எதன் அடிப்படையில பாதுகாப்பா இருக்கும்? கல்வியின் அடிப்படையில தான். மற்ற சமுதாயம் மாதிரி இந்த சமுதாயத்துல இந்த டிவில எல்லாம் போடுவாங்கல்ல, இந்த இப்படின்னா ஒரு சக்தி மாதிரி போகும், பார்த்துருக்கீங்களா? கார்ட்டூன்ல எல்லாம் வரும் தெரியுமா? அந்த மாதிரி நம்ம சமுதாயத்துல ஒண்ணுமே கிடையாது. அப்படித்தானே? ஏதோ மேஜிக் மந்திரம் போது இப்படி போனோம்னா அங்க அப்படி ஒரு வளையம் உருவாகும், அதுக்குள்ள யாரும் நுழைய முடியாது. அப்படி பாதுகாப்பு எது இருக்கா? அதெல்லாம் அறிவுக்கு அப்பாற்பட்ட விஷயம். அப்படித்தானே? அதெல்லாம் மூட நம்பிக்கைகள். அப்போ எதன் அடிப்படையில இந்த சமுதாயத்துக்கு சஹாபாக்கள் பாதுகாப்பா இருந்தாங்க? இந்த ஹதீஸுக்கு முன்னாடி வரக்கூடியது அன அம்னத்துல் அஸ்ஹாபி, நான் தான் எனது சஹாபாக்களுக்கு பாதுகாப்புன்னாங்க. நான் போய்விட்டால் எனது சஹாபாக்களுக்கு எது வாக்களிக்கப்பட்டதோ, எனது தோழர்களுக்கு எது வாக்களிக்கப்பட்டதோ அது வந்துவிடும். அப்படின்னா என்ன?
ஏன்னா அந்த இடத்துல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் சஹாபாக்கள் அனைவரையும் காட்டிலும் கல்வியில சிறந்தவர்களா இருந்தாங்க. அப்படிதானே? அப்போ கல்வியாளர்கள் கூட இருக்கிறதுனால அது அந்த சமுதாயத்துக்கு பாதுகாப்பு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கல்வியில சிறந்தவர்களா இருந்ததுனால மற்ற சஹாபாக்களை விட சஹாபாக்களுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாதுகாப்பு. அதே போல அஸ்ஹாபி அம்னத்துல் உம்மா, எனது தோழர்கள் இந்த சமுதாயத்திற்கு பாதுகாப்பு. இதா தஹப அஸ்ஹாபி, அவர்கள் சென்று விட்டால் எல்லா ஃபித்னாக்களும் குழப்பங்களும் வந்துவிடும். அதுதான் நடந்துச்சு. முதல் ஃபித்னா எப்போ வந்துச்சு? ஹவாரிஜின்களுடைய ஃபித்னா. யஹ்யா இப்னு உமர் அவங்க சொல்றாங்க, كان اول من قال في القدر بالبصره معبد الجهني. இவங்க எல்லாருமே என்னது? சஹாபாக்களுக்கு அப்புறம் லவ் லகீனா அஹத மின் அஸ்ஹாபி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபஸஅல்னாஹு அம்மா யகூலு ஹவுலாய் ஃபில் கத்ர். சஹாபாக்கள் போனதுக்கு அப்புறம் தான் கதருடைய விஷயத்திலே பிரச்சனை வந்துச்சு. ஹவாரிஜு விஷயத்துல பிரச்சனை வந்துச்சு. அதுக்கப்புறம் கதருடைய விஷயங்களை, கதர்னா கதா கதர், அதை மறுக்கக்கூடிய கூட்டங்கள் சஹாபாக்கள் போனதுக்கு அப்புறம் தான் வந்துச்சு. வலம்மா ஹரஜ் ஹவாரி தஜம்மா, சஹாபாக்கள் காலத்து கடைசியில தான், ஆனா பெரிய லெவல்ல இல்லை. சஹாபாக்களுடைய காலத்து கடைசியில தான். எப்போ? உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு, அதுக்கப்புறம் அலி ரலியல்லாஹு அன்ஹு. அலி ரலியல்லாஹு அன்ஹுடைய ஆட்சி காலத்துல, உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹுடைய ஆட்சி காலத்துல ஹவாரிஜ் வந்தாங்க, கூடுனாங்க, கொலை செஞ்சாங்க. பெரிய அளவுக்கும் அது ஒரு பிரச்சனையா இருந்துச்சு. ஆனா அதை விட மிகப்பெரிய ஒரு பிரச்சனையா இருந்தது எப்பன்னா அலி ரலியல்லாஹுடைய காலத்துல. ஏன்னா சஹாபாக்களுடைய அந்த ஆட்சியோட கடைசி இது. சரிங்களா? அலி ரலியல்லாஹு அன்ஹுடைய ஆட்சி காலத்துல கிட்டத்தட்ட 60,000 எண்ணிக்கை எவ்வளவு? 60,000 ஹவாரிஜின்கள் என்ன செஞ்சாங்கன்னா, கூடி இருக்கும் போது அலி ரலியல்லாஹு போய் பேச போறாங்க. இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அவங்கள்ட்ட போய் பேசுறாங்க. பேசும்போது என்ன, எப்படி போறாங்க? அவங்க போற போதே என்ன சொல்றாங்க? அலி ரலியல்லாஹு சொல்றாங்க, அவங்க ஏதாச்சும் ஒண்ணு பண்ணிடுவாங்கன்னு சொல்லி நான் பயப்படுறேன். அப்படிங்கும் போது இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு சொல்றாங்க, இல்ல அவங்க எதுவுமே பண்ண மாட்டாங்கன்னு சொல்லிட்டு, கல்லா இன்ஷா அல்லாஹு தஆலா வ குன்து ஹுஸ்னல் ஹுல்கி வலா உதி அஹதா ஃபலபிஸ்து அஹ்ஸன மா அக்துர் அலைஹி. அவங்களுடைய அந்த ஹிக்மத்தை பாருங்க. அழகான உடை உடுத்துறாங்க. லபிஸ்து அஹ்ஸன மா அக்துர் அலைஹி, எங்கிட்ட என்ன இருக்கோ, என்னால எந்த சக்திக்கு உட்பட்டு என்னால எவ்வளவு அழகான உடைய உடுத்த முடியுமோ அதை உடுத்துறாங்க. ஏன்? ஒரு வழிகேடான மக்களை பார்க்க போறாங்க, ஹவாரிஜை பார்க்க போறாங்க. மின்ஹாதில் யமானிய, யமன் நாட்டை சேர்ந்த அழகான உடை. அதுக்கப்புறம் எல்லாத்தையும் இது பண்ணிட்டு, அதுல அபு ஜமீல்ங்கிறவர் சொல்றாரு, கேன இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு ஜமீலன் ஜஹீரன், வெளிப்படை தோற்றத்திலே மிகவும் அழகா இருந்தார். அப்போ சும்ம தகல்து அலைஹிம் வஹும் காயிலூன நஹ்வத் வஹீர், அவங்க அந்த பகல் பொழுதுல என்ன செஞ்சாங்க, நான் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அப்படி அழகான உடைய அணிஞ்சிட்டு ஒரு மாப்பிள்ள தோரணையில யாரை பார்க்க போறாங்கன்னா ஹவாரிஜின்களை பார்க்க போறாங்க. மாப்பிள்ள தோரணையில போய் நுழையும் போது தகல்து, அவங்க உள்ள நுழைஞ்சனா மர்ஹபன் பிகே இப்னு அப்பாஸ், என்ன சொல்றாங்க? இப்னு அப்பாஸே வாங்க, மா ஜா பிக மா ஹாதில் ஹில். அவங்க கேலி செய்யறாங்க. என்ன கேலி செய்யறாங்க? எதுக்கு இவ்வளவு அழகான ட்ரெஸ், எதுக்கு இவ்வளவு அழகான ட்ரெஸ்ன்னு கேலி செய்யறாங்க. அப்ப அவங்க உடுத்துனதுக்கு ஒரு காரணம் இருக்கு. அந்த காரணத்தை கரெக்டா இவங்க என்ன செய்யறாங்க? பாயிண்ட் பண்றாங்க. அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன செஞ்சாங்கிறத இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, கால குல்து மா தஈபூன அலை, நீங்க ஏன் என் மீது இந்த உடை அணிஞ்சதுக்கு குறை சொல்றீங்க? லகத் ராய்து அலா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அஹ்ஸன மா யகூனு மின் ஹாதில் ஹிலல், இதை விட சிறந்த ஆடையெல்லாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடுத்திருக்காங்க. இதை விட சிறந்த ஆடையெல்லாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடுத்தி இருக்காங்கன்னு சொல்லிட்டு சொல்றாங்க, குல் மன் ஹர்ரம ஸீனத்தல்லாஹி அல்லதி அக்ரஜ லிஇபாதிஹி, அல்லாஹ் தனது அடியாருக்கு இந்த அலங்காரத்தை வெளிப்படுத்திய அலங்காரத்தை யார் ஹராமாக்க முடியும்? அப்போ முதல் விஷயம் என்னன்னா, அவங்கள்ட்ட இருந்து அறியாம என்ன, இந்த மாதிரி அழகான ஆடை உடுத்தக்கூடாதுங்கிறது ஹவாரிஜின்களுடைய சிந்தனை. இந்த ஹவாரிஜி போகக்கூடியவங்கள்ட்ட நாம இந்த உலகத்துக்காகலாம் வரல, நம்ம ஒரு வழிபோக்கர் போல இருக்கணும். அல்லாஹ் நம்மளோட உயிரை வாங்கிட்டான். ஸோ அழகான ஆடை உடுத்துறதுல சரியான ஒரு இது கிடையாது அப்படிங்கிற மைண்ட் செட்ல உள்ளவங்க. அதை போக்குறதுக்காகவே இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு எந்த ஒரு கோலத்துல போனாங்க? இது அணுகுமுறை. அதுக்கப்புறம் காலுமா ஜா பிக ஜஅது, அவங்க
அதுக்கு அடுத்த விஷயங்களை பேசுறாங்க. அதுல 3 கேள்வி கேட்கப்படுது. இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுட்ட 3 கேள்வி கேட்கப்படுது. என்னது? விவாதம் மாதிரி. ஆட்சி அதிகாரத்தை பத்தி கேட்கப்படுது, மற்ற விஷயங்களை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதுக்கு வந்து, அதே போல உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு எதுக்கு வந்து இந்த மாதிரி பண்ணாங்கன்னு கேட்கப்படுது. அது எல்லாத்துக்கும் பதில் சொல்லிட்டு இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு ஒரு கேள்வி கேட்கிறாங்க. உங்கள்கிட்ட 60,000க்கு மேற்பட்ட மக்கள் இருக்கிறாங்க, ஆனா ஒரே ஒரு சஹாபி இருக்கிறாங்களா? கேள்வி என்னது? ஒரே ஒரு சஹாபி இருக்காங்களா? ஏன் இந்த கேள்வி வைக்கணும்? நபி இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அழகான உடை உடுத்துனாங்க, கரெக்டா? ஏன்? எதனால? அவங்கள்ட்ட இருக்க தவறான சிந்தனை போக்குறதுக்காக. அந்த அளவுக்கு மதிநுட்பம் உள்ள இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு உங்கள ஏதாவது ஒரு சஹாபி இருக்கிறாங்களான்னு கேட்கிறாங்க. எதனால? அதுதான், சஹாபாக்கள் எங்க இருக்காங்களோ அங்க சத்தியம் என்ன இருக்கும்? அப்பந்தான் மற்ற கேள்விகளுக்கெல்லாம் அவங்க வந்து கொஞ்சம் தடுமாறாத மக்கள் என்ன செஞ்சாங்க, இந்த ஒரு கேள்வியில கிட்டத்தட்ட அதுல முக்கால்வாசி வெளியே வந்துட்டாங்க. ஏன்னா சஹாபாக்கள் தான் என்ன செஞ்சாங்க, வஹி இறங்குனதை பார்த்தாங்க. சஹாபாக்கள் தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூட இருந்து பாடம் படிச்சாங்க. சஹாபாக்கள் தான் எல்லா விஷயத்தையும் பார்த்தாங்க. அதனாலதான் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லும் போது, அன அஅலமு, நான் தான் அனைத்தை விடவும் அறிந்தவன். எதை எல்லாம் விடவும்? குர்ஆன்ல எல்லா விஷயத்தையும், எல்லா சஹாபாக்களை விடவும் எல்லாத்தை விடவும் நான் அறிந்தவன். எதனால? ஏன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூடவே இருந்தேன். எந்த ஆயத்து எங்க இறங்கிச்சு, யாருக்காக இறங்கிச்சு, அதனுடைய சட்டம் என்ன, அதோடைய நாட்டம் என்ன, முழுமையா நான் அறிந்தவன். என்னை விட ஒருவருக்கு கூடுதலா தெரியும் என்று சொன்னால் நான் பயணம் செய்து எவ்வளவு தொலைவுலனாலும் நான் பயணம் செஞ்சு அந்த கல்வி எடுத்துட்டு வந்துடுவேன். அப்படின்னா என்ன அர்த்தம்? அவங்களுக்கு அந்த காலத்துல குர்ஆனுடைய கல்வி அவங்களை விட நிறைய கற்றவர்கள் யாரும் இல்லை. அதனால்தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து இப்னு அப்பாஸ் உடைய தஃப்சீரை எடுக்க சொல்லியிருந்தார். அப்ப சுருக்கமா பார்த்தா என்னது? முன் சென்றவர்கள் அந்த சஹாபாக்கள் என்ன இதுல இருந்திருக்கிறாங்க? சத்தியத்துல இருந்திருக்கிறாங்க. அந்த சஹாபாக்கள் சொர்க்கத்துக்குரியவர்களா இல்லையா? அந்த சஹாபாக்கள் ரலியல்லாஹு அன்ஹும் வரது அன் சொல்லப்பட்டவர்களா இல்லையா? அப்போ சொர்க்கத்துக்குரியவர்களாக மாறுவதற்கும் அல்லாஹ்வுடைய பொருத்தம் பெறுவதற்கும் அவங்க இருந்த வழி போதுமா போதாதா? இல்ல புதுசா இன்னைக்கு ஒரு வழி கண்டுபிடிச்சா அதை நாம ஏற்றுக்கொண்டா மட்டும்தான் நாம சொர்க்கம் போவோம்னு ஒரு தேவை இருக்கா? கரெக்டா? இந்த ஆயத்தை அவங்களுக்கு விளங்கல, எனக்கு விளங்கிச்சு, ஆனா அதன் மூலமா எனக்கு கூடுதலா சொர்க்கத்துல அந்தஸ்து கிடைக்கும்னு சொல்ல முடியுமா? இல்ல. என்ன என்ன உதாரணத்துக்கு என்ன, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய காலத்திலே சஹாபாக்கள் காலத்திலேயுமே நிறைய வந்து இந்த சாதனங்கள்லாம் கிடையாது, சரிதானே? சாதனங்கள் கிடையாது, சயின்ஸ் கிடையாது, ஆராய்ச்சி சம்பந்தமா எதுவுமே கிடையாது. அப்ப வானம் முகடா இருக்குங்கிறது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லும் போது அவங்களுக்கு விளங்கி இருக்கு ஏதோ ஒண்ணு, சரியா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதுக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறாங்க. அந்த கற்றுக் கொடுத்த விஷயம் அவங்களுக்கு போதுமானதா இருந்திருக்கு. எதுக்கு? சொர்க்கம் போவதற்கு. அந்த கற்றுக் கொடுத்த விஷயம் போதுமானதா இருந்திருக்கு அல்லாஹ்வுடைய பொருத்தம் கிடைப்பதற்கு. அதுவே நமக்கு போதுமானதா இல்லை. இல்ல சயின்ஸை கொண்டு வந்து நாம கூடுதலாக விளங்கிக்கிட்டோம்னா அந்தஸ்து அவங்களை விட கூடுதலா நமக்கு சொர்க்கத்தை கிடைச்சிரும் ஏதாச்சும் நமக்கு ஆதாரம் இருக்கா? சஹாபாக்களை விட கூடுதலா ஒரு அந்தஸ்து நமக்கு கிடைக்கும் நாம நம்ப முடியுமா? முடியாது. அப்போ சிறந்த வழி என்னது? பாதுகாப்பான வழி என்னது? மா கான அலைஹி அஸ்ஹாபு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய தோழர்கள் எந்த விஷயத்தில் இருந்தார்களோ அதுதான் பாதுகாப்பான வழிமுறை. குறிப்பாக இந்த தௌஹீதுல, அஸ்மாஉ சிஃபாத்துல, அல்லாஹ்வுடைய பேர் பண்புகள்ல தான் நாம என்ன செய்யணும்னா கவனமா இருக்கணும். ஏன்னா மற்ற விஷயங்கள்ல ஈஸியா கண்டுபிடிக்க முடியும். சஹாபாக்கள் காலத்துல இருந்தது இங்கே இருக்குது. ஆனா பெயர் பண்புகள்ல தான் இன்னைக்கு சஹாபாக்கள் காலத்துல இல்லாத பல விஷயங்கள், பல குளறுபடிகள் இருக்குது. அப்போ அல்லாஹ்வுடைய பெயர் பண்புகள் விஷயத்துல என்ன அடிப்படைகள் இருக்கு? அதை நம்ம திருப்பி திருப்பி சொல்றதை விட அதனுடைய அடிப்படைகள் என்ன?
ஷேகுல் இஸ்லாம் இப்னு தைமியா ரஹிமஹுல்லாஹு தஆலா அல் கிதாபு ததம்முரியான ஒரு அக்கீதா சம்பந்தமான ஒரு புக் எழுதியிருக்கிறாங்க. ரொம்ப அற்புதமான கிதாபு. அதுல காயிதாக்கள்னா என்ன சொல்றது, ஃபார்முலான்னு சொல்லுவீங்கல்ல, ஃபார்முலா அதான அடிப்படை, ஒரு ரூட்டுன்னு சொல்லுவீங்க. ஒரு எக்ஸாம் ஒரு கணக்கு போட்டீங்கன்னா இந்த ஃபார்முலா தான் பண்ணணுங்கிற மாதிரி. அதே போல அல்லாஹ்வுடைய பெயர் பண்புகளுக்கு காயிதா இருக்கு, ஃபார்முலா இருக்கு. என்ன அல் கவாயிது ஃபி அஸ்மாஇல்லாஹி தஆலா வ சிஃபாத்திஹி, கிட்டத்தட்ட கொஞ்சம் கவாயிதுகள் இருக்கு, அடிப்படைகள் இருக்கு. அதில் முதல் அடிப்படையில என்ன, அஸ்மாஉல்லாஹி தஆலா குல்லுஹா ஹுஸ்னா, அல்லாஹ்வுடைய பெயர்கள் அனைத்தும் அழகானது. இதுதான் முதல் அடிப்படை. ஏன்னா வலில்லாஹில் அஸ்மாஉல் ஹுஸ்னா ஃபத்உ பிஹா ஃபத்உஹு பிஹா, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன சொல்றான், அல்லாஹ்வுக்கு அழகிய பெயர்கள் இருக்குது, அதனை கொண்டு நீங்கள் அழையுங்கள். வதாலிக லிஅன்னஹா முத்ததம்மினத்து லிசிஃபாத்தில் காமிலா, அந்த பெயர்கள் அனைத்துமே பண்பையும் கொண்டது, பெயர்கள் அனைத்தும் பண்பை கொண்டது. அதனால ஷேகுல் இமாம் அஸ்ஸஅதி ரஹிமஹுல்லாஹு தஆலா அவங்களுடைய தஃப்சீர்ல, தஃப்சீரு ஸஅதி கேள்விப்பட்டிருக்கீங்களா? தஃப்சீரு ஸஅதில இந்த ஆயத்துக்கு விளக்கம் சொல்லும் போது வலஹுல் அஸ்மாஉல் ஹுஸ்னா, அல்லாஹ்வுக்கு அழகிய பெயர்கள் இருக்குது, வலில்லாஹில் அஸ்மாஉல் ஹுஸ்னா, அல்லாஹ்விற்கு அழகிய பெயர்கள் இருக்கிறதுன்னு சொல்லும் போது இதுல 4 விஷயங்கள் இருக்கு. முதல் விஷயம் என்ன, மின் ஹுஸ்னியா அன்னஹா அஸ்மாஉ குல்லுஹா தாலத்துன் அலா மதஹ், அல்லாஹ்வுடைய பெயர்கள் அனைத்தும் இழிவை கொடுக்காதது. சரியா? அல்லாஹ்வுடைய பெயர்கள் அனைத்தும் புகழ்ச்சியை மட்டுமே, அந்த ஹம்துனா என்னது, புகழ். புகழ் வேற என்ன தமிழ்ல சொல்லுவாங்க புகழுக்கு? புகழ், சரி, புகழ் சார்ந்த விஷயத்தை மட்டுமே குறிக்கக்கூடியது. சரிங்களா? ومن حسنها انها ليست علاما محل انما هي اسماء واوصاف, அது பெயர்கள், மேலும் அந்த பெயர்களோட பண்புகளும், வெறுமனே பெயர்கள் மட்டும் கிடையாது, அது பெயர்களோட பண்புகளும் சேர்ந்தது. وانها داله على صفات الكامله, அந்த பண்புகளும் பெயர்களும் முழுமையானது, ஆழமானது. சரிங்களா? அதே போல இது யார் சொல்றானா, இமாம் அஸ்ஸஅதி. முதல்ல உள்ள அல்லாஹ்வுடைய பெயர்கள், அல்லாஹ்வுடைய அனைத்து பெயர்களும் அழகானதுதான் அடிப்படை. அதுக்கான ஒரு தஃப்சீர் தான் இவங்க சொல்றாங்க, அது எப்படிப்பட்டது அப்படிங்கிற சொல்றாங்க. மேல என்ன சொல்றாங்க, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனுடைய பெயர்களை கொண்டு அழைப்பதற்கு, இபாதத் செய்வதற்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கட்டளையிட்டிருக்கிறான். வலில்லாஹில் அஸ்மாஉல் ஹுஸ்னா ஃபத்ஊஹு பிஹா. ஷேகுல் இஸ்லாம் இப்னு கையிம் அல் ஜௌஸி ரஹ்மஹுல்லாஹு தஆலா ஃபில் பதாஇ அப்படிங்கிற கிதாப்ல என்ன சொல்றாங்கன்னா, அல்லாஹ் எல்லா பெயர்களும் கண்ணியமானது, எல்லா பெயர்களும் வல்லமை மிக்கது, எல்லா பெயர்களும் முழுமையாக பரிபூர்ணமானது, அதுல எந்த ஒரு குறையும் இல்லாதது. ஆனா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனுடைய பெயர்களை எப்போதுமே இன்னொரு பெயர்களோடு சேர்த்து சொல்வான். எப்படி? அல் கனியுல் ஹமீத், அஃபூல் கஃபூர், அஃபூல் கதீர், அல் ஹமீதுல் மஜீத், அஸ் சமீஉல் பஸீர் சொல்வான் தெரியுமா? அல்லாஹ்வுடைய பெயர்கள் அனைத்தும், ஒவ்வொரு பெயர்களும் கண்ணியமானது, முழுமையானது, எல்லாமே இருக்கு. ஆனா அல்லாஹ் எதுக்கு அதிகமா 2 பெயர்களை சொல்றான்? ஷேகுல் இஸ்லாம் இப்னு கையிம் ரஹ்மஹுல்லாஹு தஆலா சொல்றாங்க, அது ஏன் அப்படின்னா, ஃபலஹு ஸனாஉல் மினாகினா வ ஸனாஉல் ஹம்து வ ஸனாஉ மின் இஜ்திமாஇஹி, அந்த இது எல்லாமே என்னதுன்னா, என்ன சொல்றது, அதிகமான என்னது, கண்ணியத்துக்கு மேல கண்ணியம், கண்ணியத்துக்கு மேல கண்ணியம். சரிங்களா? இது முதல் காயிதா என்னது, அல்லாஹ்வுடைய பெயர் பண்புகள்ல முதல்ல நாம வைக்கக்கூடிய விஷயம் என்னது, அல்லாஹ்வுடைய பெயர்கள் அனைத்தும் அழகானது. அப்ப அழகான பெயர்களை மட்டும்தான் அல்லாஹ்வுக்கு சூட்ட முடியுமே தவிர அழகு அல்லாத பெயர்கள் அல்லாஹ்வுக்கு சூட்ட முடியாது. சில நேரங்கள்ல அல்லாஹ்வுடைய பெயர்களை நம்ம வேற கடவுளுடைய பெயர்களை சூட்டலாமான்னா கூடாது. பிரம்மா அல்லாஹ்வுடைய பெயர் நம்ம சொல்லலாம், ஏன்னா பிரம்மான்னா அப்படின்னு சொல்லுவாங்க, படைப்பாளன் சொல்லுவாங்க. அப்ப நம்ம அந்த பெயர்களை அல்லாஹ்வுக்கு சூட்டலாமான்னா சூட்ட கூடாது. சரிங்களா? அல்லாஹ்வுடைய பெயர்கள் அனைத்தும் அழகானது, அது அல்லாஹ் எதை சொல்லி இருக்கானோ அது மட்டும்தான். புரியுதுங்களா? அப்போ அழகு அல்லாத பெயர்களையோ அல்லது குறைவுள்ள பெயர்களையோ அல்லாஹ்வுக்கு சூட்டுவது ஆகுமானது அல்ல. முதல் காயிதா அதுதான். இரண்டாவது, அஸ்மாஉல்லாஹி தஆலா அலாமுன் வ அவ்ஸாஃபுன், அல்லாஹ்வுடைய பெயர்கள் அனைத்துமே வெறும் பெயர்கள் கிடையாது, பண்புகளோடு சேர்ந்தது.
அல்லாஹ்வுடைய பெயர்கள் அனைத்தும் பெயர்கள் மட்டும் கிடையாது, பண்புகளோடு சேர்ந்தது. எப்படி பண்புகளோடு சேர்ந்தது? உதாரணத்துக்கு இஸ்மாயில், உங்களுக்கு பேருக்கு என்ன அர்த்தம்? இஸ்மாயில்ங்கிறது அரபி பேர் கிடையாது, அது அரபி அல்லாத பேர். இஸ்மாயில், இப்ராஹிம், யாக்கூப், யூசுப் எதுவுமே அரபி பேர் கிடையாது. சரி, உதாரணத்துக்கு ஜமீல், அஜ்மல் அப்படின்னு பேர் இருக்கும். யாருக்குன்னா அவன் ஜமீலா இருப்பானா இருக்க மாட்டான். புரியுதுங்களா? ஒருத்தனுடைய பேர் ஹக்கீமா இருப்பான், ஆனா ஸ்கூல்ல அவன் தான் அடிப்பட்ட முட்டாளா இருப்பான், அவனுடைய பேர் ஹக்கீம். ஆதில் இருக்கும் ஒருத்தனுடைய பேரு, ஆனா எல்லாத்தையும் புடுங்கி சாப்பிடுவான். ஆனா ஆதில்னா என்ன? இது நீதமானவன். புரியுதுங்களா? இப்படி இருக்காது அல்லாஹ்வுடைய பெயர். அல்லாஹ்வுக்கு எந்த பெயர் இருக்கோ அதோடைய பண்பு அவன்கிட்ட இருக்கும். புரியுதுங்களா உங்களுக்கு? ஆதில்னா அல்லாஹ் நீதமானவன், ஹக்கீம்னா அல்லாஹ் ஹிக்மத்துடையவன், அலீம்னா அல்லாஹ் அறிந்தவன். நமக்கு நிறைய பேர் ஆலிம் தான், ஆனா ஒண்ணுமே தெரியாது. என்ன ஆலிம் சொல்லுவாங்க, ஆனா எனக்கு ஒண்ணும் தெரியாது. புரியுதுங்களா? இப்ப ஆலிம் வர்றாருன்னா ஆலிம் தான், பேர் மட்டும் தான் ஆலிம், ஆனா தெரியுமான்னா ஒண்ணும் தெரியாது. என்னத்தையாச்சும் எடுத்துட்டு வந்து பார்த்தாதான் நமக்கே தெரியும். ஆனா அல்லாஹ் ஆலிம்னா அந்த பண்பு கூறியவன். புரியுதுங்களா? ரெண்டாவது காயிதா என்னது? இதுதான் அஸ்மாஉல்லாஹி தஆலா அல் ஹுஸ்னா ஹிய அலாமுன் வ அவ்ஸாஃபுன் அல் வஸ்ஃபு பிஹா லா யுனாஃபி. அல்லாஹ்வுடைய பெயர்களும் அல்லாஹ்வுடைய பண்புகளுக்கு ஒருபோதும் மாறாது. சரிங்களா? அல்லாஹ்வுடைய பெயர்கள் அல்லாஹ்வுடைய பண்புக்கு ஒருபோதும் மாறாது. அல்லாஹ்வுடைய அனைத்து பெயர்களுக்கும் பண்பு இருக்கும், ஆனா அனைத்து பண்புகளும் பேராக இருக்காது. புரியுதுங்களா? இப்ப அல்லாஹ்வுடைய 99 பேருக்கும் பண்பு இருக்கும், ஆனா அல்லாஹ்வுடைய பண்புகள் அதையும் தாண்டி நிறையா. அல்லாஹ் இறங்கக்கூடியவன், அவனுடைய பண்பு சிரிக்கக்கூடியவன், சிரிக்கிறது அவனுடைய பண்பு, ஆனா அவனுடைய பேர் சிரிப்புன்னு கிடையாது. சரிங்களா? அப்போ அல்லாஹ்வுடைய பெயர்கள் அந்த பெயர்கள் என்ன செய்யாது, பண்புக்கும் மாற்றமாக இருக்காது. அந்த பெயர்கள் அனைத்தும் பண்போட இருக்கும். மூணாவது அடிப்படை என்ன? அத்திலாலத்து அஸ்மாஉல்லாஹி தஆலா முத்தஅத்திதா வ லாஸிமா. இது தமிழ்ல எனக்கு சொல்லறதுக்கு தெரியல. சரி, விளக்கம் கொடுக்க ட்ரை பண்றேன், ஆனா விளங்குதான் பாருங்க. சரிங்களா? திலாலத்துல் அஸ்மாஉல்லாஹி முத்தஅத்திதத்து வ லாஸிமா. சரியா? இந்த அல்லாஹ்வுடைய பெயர்கள்ல 3 விஷயங்கள் அடங்கி இருக்கு. என்னென்ன விஷயங்கள்? முதல்ல அல்லாஹ்வுடைய பெயரை நாம உறுதிப்படுத்துவது, இது லாசிம். சரிங்களா? உறுதிப்படுத்துவது. சுபூத்து சிஃபா அல்லதி ததம்மனா லில்லாஹி தஆலா. அந்த பெயர்களை உறுதிப்படுத்துவதோடு அதுக்கு வரக்கூடிய பண்புகளையும் சேர்த்து உறுதிப்படுத்துவது, இது முத்தஅத்தி. இன்னும் இருந்து விலகி அடுத்து போறது. சரிங்களா? சரி, முதல்ல அல்லாஹ்வுடைய பெயரை உறுதிப்படுத்துறது ஒண்ணு இருக்கு. ரெண்டாவது அல்லாஹ்வுடைய பெயரை உறுதிப்படுத்தினதோட அந்த பெயருக்கு உண்டான பண்பையும் நாம உறுதிப்படுத்துறோம். அதுக்கப்புறம் என்ன இருக்கு? அந்த பெயர்ல உள்ள ஹிக்மத் இருக்கா, அல்லாஹ்வுக்கு மட்டுமே தெரிந்த ஹிக்மத், அதை நாம சேர்ந்து உறுதிப்படுத்துறோம். அதே போல அல்லாஹ் அந்த பெயரோட சேர்ந்து உள்ள விஷயங்களையும் நாம உறுதிப்படுத்துறோம். இப்ப உதாரணத்துக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சத்தார். சத்தார்னா என்னது? மறைக்கக்கூடியவன். அல்லாஹ் என்னத்தை மறைக்கக்கூடியவன்? எல்லா மூமின்களுடைய பாவத்தை மறைக்கக்கூடியவன். அல்லாஹ்வுடைய பெயர்லேயே முக்கியமான பெயர் அசத்தார். சரிங்களா? அப்போ அந்த அந்த ஹிக்மத், அந்த பெயர்ல உள்ள ஹிக்மத், அந்த பெயரை சார்ந்த உள்ள செயல்கள், அல்லாஹ் மூமின்களுடைய பாவங்களை கண்டிப்பா மறைப்பான். அந்த செயல்களையும் நாம என்ன செய்யறோம்? உறுதிப்படுத்துறோம். உதாரணத்துக்கு அல்லாஹ் சமீ, கேட்பவன். சரியா? எத்ததம்மனு, இதுல என்னதுல அடங்கு? இஸ்பாத்து சமீ இஸ்மன் லில்லாஹி. சமீங்கிற பேரை நாம் அல்லாஹ்வுக்கு உறுதிப்படுத்துறோம். முதல்ல அல்லாஹ்வுடைய பேர் சமீ, கேட்கக்கூடியவன். முதல்ல என்ன நடக்குது? அல்லாஹ்வுடைய பேரை உறுதிப்படுத்துறோம். இது அல்லாஹ்வுடைய பேர் தான். ஏன் உறுதிப்படுத்துறோம்? வழிகட்ட குறிப்புகள் உறுதிப்படுத்தாது. அதை நம்ம பின்னாடி பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். டைம் இல்லையோ? சரி, வழிகட்ட குறிப்புகள் உறுதிப்படுத்தாது, அதனால நாம் உறுதிப்படுத்துறோம். ரெண்டாவது இஸ்பாத்து சமஅ சிஃபத்தன் லஹு. என்னது? அல்லாஹ்வுக்கு கேட்கும் கூடிய பண்பையும் நாம உறுதிப்படுத்துறோம். வெறும் பேரை மட்டும் உறுதிப்படுத்தல. ஏன்னா முத்தசிலா போன்றவர்கள் பேரை உறுதிப்படுத்துவாங்க, காது இருக்கு ஆனா கேட்காது, கண் இருக்கு ஆனா பார்க்காது, வாய் இருக்கு ஆனா பேசாது. சில எப்படி இருக்கும்? அதே போலதான் அவங்களுடைய கொள்கை. முத்தசிலாக்களுடைய கொள்கை என்னதுன்னா, அல்லாஹ்வுக்கு காது இருக்கு, அவன் கேட்கக்கூடியவன் இருக்கான், ஆனா அவன் கேட்க மாட்டான். அல்லாஹ் பார்க்கக்கூடியவன் பேர் இருக்கு, ஆனா அவன் பார்க்க மாட்டான்.
அதனாலதான் இப்னு கையிம் ரஹ்மத்துல்லாஹி தஆலா அல் முஅ்தஸிலா யஅபுதூன ஸனம் அப்படின்னாங்க. முஅ்தஸிலாக்கள் என்ன செய்யறாங்க, யாரை வணங்குறாங்க, சிலையை வணங்குறாங்க. ஏன்? சிலை தான் கண் இருக்கும் பார்க்காது, காது இருக்கும் கேட்காது, வாய் இருக்கும் பேசாது, கை இருக்கும் செயல்படாது. அப்போ நாம என்ன செய்யறோம், இன்னொன்னு உறுதிப்படுத்துறோம், அவனுக்கு கேட்குங்கிற பண்பு இருக்குங்கிறத அந்த சிஃபத்தை உறுதிப்படுத்துறோம். மூணாவது என்னது, அந்த சிஃபத் செய்யக்கூடிய செயல்கள் எல்லாம் என்னது, மறைமுகமா பேசக்கூடியது எல்லாத்தையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கேட்பான். அந்த ஹிக்மத் அது எல்லாத்தையும் ஹுக்கும், அதுக்கான தண்டனைகள் எல்லாத்தையும் நாம உறுதிப்படுத்துறோம். அப்ப மூணு விஷயம் இருக்கு. அதான் முத்தஅத்தி வ லாஸிம். வல்லாஹு யஸ்மஉ தஹாஉரகுமா, நீங்க ரெண்டு பேரும் உரையாடுதல அல்லாஹ் கேட்கிறான். இன்னல்லாஹ ஸமீஉன் பஸீர், அல்லாஹ் கேட்கக்கூடியவன், அல்லாஹ் பார்க்கக்கூடியவன். கூடுதலா இந்த இடத்துல சொல்ல வேண்டிய விஷயம், அல்லாஹ்வுக்கு பெயர் இருக்கு. ஆனா அல்லாஹ், இப்போ உதாரணத்துக்கு அல்லாஹ் படைப்பாளர், சரிங்களா, அல்லாஹ் ஹாலிக். யார் பேர் வச்சா? அல்லாஹ் தனக்கு பேர் வச்சுக்கிட்டான். எதனால பேர் வச்சுக்கிட்டான்? அல்லாஹ் படைச்சதுனால அல்லாஹ்க்கு பேர் வச்சுக்கிட்டானா? கிடையாது. அல்லாஹ் படைக்கிறதுக்கு முன்னாடி அல்லாஹ் ஹாலிக். அல்லாஹ் படைக்கலனால அவ ஹாலிக். அல்லாஹ் ரிஸ்க் கொடுக்காட்டாலும் அவர் ராசிக். அல்லாஹ் உயிர் கொடுக்காட்டாலும் அல்லாஹ் ஹை. சரிங்களா? அல்லாஹ் யாரையும் மரணிக்க வைக்காட்டாலும் அல்லாஹ் முமீத். அல்லாஹ்வுடைய பேர் அவனுக்கு உரியது, அவனுக்கு மட்டுமே அந்த அர்த்தங்கள் பொருந்தக்கூடியது. சரியா? அவன் அந்த செயல்களை செய்யாட்டாலும் சரி. புரியுதுங்களா? அல்லாஹ் நாம ஒரு விஷயத்தை செஞ்சாதான் சயின்டிஸ்ட் ஆக முடியும். வித்தியாசம் கண்டுபிடிச்சாதான் நம்ம கண்டுபிடிப்பாளனா ஆக முடியும். செஞ்சதுக்கு அப்புறம் தான் முடியும். ஆனா அல்லாஹ் செய்யாட்டாலுமே அதுக்கு தகுதியானவன். சரிங்களா? சரி, மூன்று அடிப்படை சொல்லியிருக்கேன்னா, நாலாவது அடிப்படை அத்திலாலத்து அஸ்மாஉல்லாஹி தஆலா மின் ஹைத்து முதாபகத்தி வ ததம்முன் இல்திஸாம். இதையும் தமிழ்ல எனக்கு சொல்ல தெரியலையா? எப்படி சொல்றது? சரி, ஷேகுல் இஸ்லாம் இமாம் இப்னு உஸைம் ரஹ்மத்துல்லாஹி தஆலா சொல்றாங்க, அத்திலாலத்துல் அஸ்மாஉல்லாஹி தஆலா அலா ذاتி வ சிஃபாத்தி யகூனு முதாபகத்தி பிததம்முன் இல்திஸாம் யதுல் அலா ذاتில்லாஹி அலா சிஃபாத்தில் ஹல்க் பில் முதாபகா. நிறைய விஷயங்கள் அல்லாஹ்வுடைய பண்புகள் என்ன செய்யும், லிதஅலமு அன்னல்லாஹ அலா குல்லி ஷைஇன் கதீர் வ அன்னல்லாஹ கத் அஹாத பிகுல்லி ஷைஇன். சரியா? அல்லாஹ்வுக்கு பண்புகள் இருக்குது, அந்த பண்புகளை நாம் என்ன செய்வோம், அதை ஏற்றுக்கொள்வோம். சரிங்களா? அல்லாஹ்வுக்கு பெயர் இருக்குன்னா அந்த பெயர் சார்ந்த பண்புகளை நாம ஏற்றுக்கொள்வோம். ரெண்டாவது, முன்னாடி இதை சொன்னோம் அப்படிதானே. ஆனா கூடுதலா என்ன சொல்றோம்னா, திலாலத்து லஃப்த் அலா மா ஹுவ தாஹிலு ஃபி தாலிகல் மானா, அந்த அர்த்தம், அந்த பண்பு அந்த பண்பு எந்த அர்த்தத்தை வெளிப்படையாக கொடுக்குதோ அதை ஏற்றுக்கொள்வோம். அந்த பண்பு வெளிப்படையாக என்ன அதை கொடுக்குதோ அதை ஏற்றுக்கொள்வோம். மாறாக அதை தாண்டி விளக்கத்தை நாங்க என்ன செய்ய மாட்டோம், எடுக்க மாட்டோம். சரிங்களா? அதிலாலத்துல் லஃப்த் அலா மா ஹுவ லாஸிம் லிதாலிகல் மானா ஹாரிஜன் மஃஹூமுல் லஃப்த். சரிங்களா? அதே போல அஞ்சாவது அடிப்படை என்ன, அல்லாஹ்வுடைய பண்புகள் அனைத்துமே தௌஃபீக்கியா. தௌஃபீக்கியானா அல்லாஹ்வால செய்யப்பட்டது. அதுல மனிதர்களுக்கோ மற்ற உயிரினங்களுக்கோ அதுல ஆராய்ச்சி செய்வதற்கோ அல்லது அதுல புத்திய நுழைப்பதற்கோ எந்த அனுமதி இல்லாதது. சரிங்களா? அதான் தௌஃபீக்கியா. லா மஜால லில் அக்லி ஃபீஹா, அதுல புத்திய நுழைப்பதற்கு எந்த ஒரு இதுவும் கிடையாது. இது அல்லாஹ்வுடைய பெயர்கள் அனைத்தும். இப்னு கையிம் ரஹ்மத்துல்லாஹி தஆலா சொல்றாங்க, பாபுல் அஸ்மாஇ வ சிஃபாத் தௌஃபீகி. அதுல மாற்று கருத்து சொல்லக்கூடாது. ஏன்னா வழிகட்ட குறிப்புகள் என்ன சொல்லுவாங்கன்னா, அல்லாஹ்வுக்கு பேர் வைக்கல, மக்கள் எல்லாரும் அல்லாஹ்வுக்கு பேர் வச்சுட்டாங்க. எதன் அடிப்படையில? அவனுடைய செயலின் அடிப்படையில். அல்லாஹ் மலையை பொழிவிச்சதுனால அல்லாஹ் மலையை பொழிவிக்க கூடியவன். இது கிடையாது. அல்லாஹ்வுடைய பெயர்கள் அல்லாஹ் சொன்னது அது தௌஃபீகியா. அதுல எந்த ஒரு அறிவையும் உள்ள பூத்தக்கூடாது. ரெண்டாவது, அறிவை பூத்தக்கூடாதுன்னா அல்லாஹ்வுடைய செயல் சார்ந்து, அல்லாஹ்வுடைய பெயர்கள் சார்ந்து, இது எப்படி, அது எப்படி, அது முடியுமா, இது முடியுமா, அல்லாஹ் ஒருத்தனை விரும்புறான் அப்படின்னா இன்னொருத்தன் வெறுக்கிறான் அப்படின்னா அது நீதம் கிடையாது, அநியாயம். ஒருத்தனை வெறுத்து ஒருத்தனை விரும்புறது அநியாயம் தானே. ரெண்டு பேரையும் தான் நேசிக்கணும் அப்படிங்கிறது தான் நீதம். இந்த மாதிரி புத்தியை அல்லாஹ்வுடைய பெயர்கள் விஷயத்துல யோசிக்க கூடாது. அதே போல இப்னு தைமியா ரஹ்மத்துல்லாஹி தஆலா சொல்றாங்க, மதுஹபு ஸலஃபில் உம்மா வ அய்மத்துஹா அய்யூஸஃபுல்லாஹ பிமா வஸஃப ஃபீஹி நஃப்ஸஹு வ பிமா வஸஃபஹு
பிஹி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அஹ்லு சுன்னா வல் ஜமாஅத்துடைய அடிப்படை என்னதுன்னா அல்லாஹ்வுடைய பேர் பண்புகளை அல்லாஹ் சொன்ன மாதிரியே ஏற்றுக்கொள்வது, அல்லாஹ் சொன்ன மாதிரியே வர்ணிப்பது. அதே போல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன மாதிரியே ஏற்றுக்கொள்வது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன மாதிரியே வர்ணிப்பது. அதை தாண்டி மின் கைரி தஹ்ரீஃப், அதுக்கு விளக்கமோ மற்ற விஷயங்களோ உதாரணம் ஒப்புமை செய்வதோ எப்படின்னு கேட்பதோ எதுவுமே கூடாது. அதை படைப்புகளோடு ஒப்புமையும் செய்யக்கூடாது. லைஸ கமிஸ்லிஹி ஷைஉன் வஹுவ ஸமீஉல் பஸீர். ஆறாவது அடிப்படை என்னன்னா அல்லாஹ்வுடைய பெயர்கள் அனைத்தும் எண்ணில் அடங்காதது. எண்ணில் அடங்காது. அல்லாஹ்வுக்கு எத்தனை பேர் இருக்கு? 99 பேர்கள்ங்கிறது அனைவரும் அறிந்தது. ஆனா 99 பேர்களை தாண்டியும் ஏகப்பட்ட பேர்கள் இருக்கு, அல்லாஹ்வுக்கு மட்டுமே அறிந்தது. இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹுடைய ஹதீஸ், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அஸ்அலுக பிகுல்லி இஸ்மின் ஹுவ லக், உன்னுடைய பேரை அனைத்தையும் கொண்டு நான் உன்னிடம் கேட்கிறேன். சம்மைத்த பிஹி நஃப்ஸக், அது நீ தான் உனக்கு பேர் வச்சுக்கிட்ட. சம்மைத்த பிஹி நஃப்ஸக், உனக்கு நீயே அதை பேர் வச்சுக்கிட்ட. அப்படின்னா என்ன அர்த்தம்? அல்லாஹ்வுக்கு வேற யாருமே பேர் வைக்கல, அல்லாஹ்வே அவனுக்கு பேர் வச்சுக்கிட்டான். அவ் அன்ஸல்தஹு ஃபீ கிதாபி, அல்லது நீ உன்னோட வேதத்துல இறக்கி இருக்க அந்த இத பேர்களை. அவ் அல்லம்தஹு அஹதன் மின் ஹல்கி, அப்படின்னா என்ன? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு தெரியாத பேர்கள் மற்ற நபிமார்களுக்கோ மற்ற நல்லவர்களுக்கோ தெரிஞ்சிருக்கலாம். சரியா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எல்லா பேரும் தெரியணும்னு அவசியம் இல்லை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு அல்லாஹ்வுடைய பேர் சில பேர் தெரியாம இருந்திருக்கலாம், அந்த பேர் வேற நபிக்கு தெரிஞ்சிருக்கலாம். அதனாலதான் அவ் அல்லம்தஹு அஹதன் மின் ஹல்கிக், உன்னோட படைப்புகள்ல யாருக்காச்சும் ஒரு ஆளுக்கு உன்னோட பேரை சொல்லிக்கலாம். அவ் இஸ்தஅஸர்த பிஹி ஃபி இல்மில் கைபி இந்தக, அல்லது அந்த பேர்களை நீ மறைச்சே வச்சிருக்கலாம். அப்போ இந்த அனைத்து பேர்களை கொண்டும் தான் நான் உன்னிடம் கேட்கிறேன். என்ன பேர்கள்? நீ மறைச்சு வச்சுக்கிட்ட பேர். ரெண்டாவது, படைப்பினங்கள்ல ஏதோ ஒருவருக்கு நீங்க சொல்லி கொடுத்திருக்கலாம், அது எனக்கு தெரியாம இருக்கலாம், அந்த பெயர்கள். அல்லது நீ உன்னுடைய வேதங்கள்ல, குர்ஆன் மட்டும் இல்ல, தௌராத் இன்ஜில் எல்லாத்திலையும் நீ இறக்கின அந்த வேதங்கள்ல இருக்கக்கூடிய உன்னுடைய பெயர்கள் அனைத்தையும் மட்டும் இங்க வரலாமா பாய்? நீங்க இங்க இருக்கிறவங்க அப்படி உள்ள போயிருங்க, நம்ம பசங்களா பாய், நீங்களும் உள்ள போயிருங்க, அப்பதான் அவங்க முன்னாடி வருவாங்க. வந்துருக்கு சரி. அப்போ அல்லாஹ்வுடைய பேர்களுடைய அடிப்படை என்ன? கைர மஹ்சூரா, அது எண்ணில் அடங்காதது. அதே போல முஸ்லீம்ல வரக்கூடிய ஹதீஸ், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஜ்தால கேட்கக்கூடியது, அல்லாஹும்ம அஊது பிரிதாக மின் சகதி. அப்புறம் தொடர்ச்சியா என்ன செய்யணும்? வஊது பிக மின்க லா உஹ்ஸி ஸனாஅன் அலைக அன்த கமா அஸ்னைத அலா நஃப்ஸிக். ஷேகுல் இஸ்லாம் இப்னு தைமிய்யா ரஹ்மத்துல்லாஹி தஆலா சொல்றாங்க, இந்த ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா ஹதீஸை வச்சு, ஃபஅக்பர ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னஹு லா யுஹ்ஸா ஸனாஉ அலைஹி, அல்லாஹ்வுடைய பெயர்களை வச்சு அல்லாஹ் புகழலாம். அப்படி புகழ்வதற்கு நாம நினைச்சோம்னா அல்லாஹ்வுடைய பெயர்களை ஒருபோதும் நாம என்ன செய்ய முடியாது, எண்ண முடியாது. சரிங்களா? அதே போல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நிறைய இடங்கள்ல பிமஹாமித லா அக்திர் அலைஹி அல்ஆன், அல்லாஹ்வுடைய பெயர்கள் அனைத்தையும் சொல்வதற்கு சக்தி இல்லாதது. சரிங்களா? ஆனா ஹதீஸ் இருக்கு, இன்ன லில்லாஹி திஸ்அத வ திஸ்ஈன இஸ்மா, அல்லாஹ்வுக்கு 99 பெயர்கள் இருக்குது. சரிங்களா? இல்லா வாஹிதா மன் அஹ்ஸாஹ தஹலல் ஜன்னah, யார் அந்த 99 பெயர்களையும் அஹ்ஸாஹ எண்ணினாரோ, அர்த்தம் அதுதான். ஆனா மனனம் செய்தாருன்னு போடுவாங்க. வமன் அஹ்ஸாஹ, அதனை யார் எண்ணினாரோ அவர் சொர்க்கம் நுழைவார் அப்படின்னா ஹதீஸ் வருது. இமாம் அன்-நவவி ரஹ்மத்துல்லாஹி தஆலா, இமாம் ஷேகுல் இஸ்லாம் இப்னு தைமிய்யா ரஹ்மத்துல்லாஹி தஆலா, இப்னு ஹஸம் போன்றவர்கள்லாம் என்ன சொல்றாங்கன்னா, 99 பேருன்னு சொல்றது அவ்வளவுதான் இருக்கு, அதுக்கு மேல இல்லைங்கிறதுக்கு சொல்ல, இதுவே போதுமானது நீங்க சொர்க்கத்தில் நுழைவதற்கு. இந்த 99 பேர்களை நீங்க சொன்னீங்கன்னா அல்லது நீங்க மனனம் செய்தீங்கன்னா நீங்க சொர்க்கத்தில் நுழையலாங்கிற ஹதீஸ் 99 பேர் மட்டும்ங்கிறதுக்கான கிடையாது, இதுவே போதுமானது. ஆனா இதையும் தாண்டியுமே அல்லாஹ்வுக்கு பெயர்கள் இருக்கு அப்படிங்கிறது தான் அவங்களுடைய இது. சரிங்களா? இமாம் இப்னு கய்யிம் ரஹ்மத்துல்லாஹி தஆலா சொல்றாங்க, இன்ன லில்லாஹி திஸ்அத வ திஸ்ஈன இஸ்மா லா யன்ஃபி அன் யகூன லஹு கைருஹா, அப்படின்னு சொல்றது அதுக்கு தாண்டி பேர் இல்லைன்னு அர்த்தம் கிடையாது, அதை தாண்டியும் பெயர்கள் இருக்குது. ஆக்சுவலி இதனுடைய அர்த்தம் என்ன?
அதுல நிறைய அர்த்தங்கள் சொல்ல போறது. இப்னு கையிம் ரஹ்மத்துல்லாஹி தஆலா சொல்றாங்க, அதை எண்ணுவது என்றால் என்ன அர்த்தம்? அதனுடைய அர்த்தங்களை புரிந்து கொள்வது, அதனுடைய வார்த்தைகளை அறிந்து கொள்வது, அதனுடைய விளக்கங்களை தெரிந்து கொண்டு அந்த விளக்கத்தோடும் அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்வது, அந்த பிரார்த்தனை செய்து அல்லாஹ் இபாதத் செய்வது, அல்லாஹ்விடம் தேவை அனைத்தையும் கேட்பது. இதுதான் அந்த ஹதீஸுடைய அர்த்தம். வெறுமனே மனனம் செஞ்சா சொர்க்கத்தை நுழைவாங்கிறது கிடையாது. ஏழாவது அடிப்படை என்ன? அல்லாஹ்வுடைய பெயர் பண்புகள்ல இல்ஹாது பண்ணக்கூடாது. இல்ஹாத்னா அல்லாவும் அல்லாஹ்வுடைய தூதரும் சொல்லாத விஷயங்களை மறுக்கவோ அல்லது கூட்டவோ அல்லது குறைக்கவோ கூடாது. இஸ்லாத்துல பிதத்னா என்னது? புதுமை, புதுசா ஒன்றை உருவாக்குறது மட்டும் பிதத் இல்லை, இருக்கிற ஒன்றை நீக்கிறதும் பிதத் தான். இருக்கிற ஒன்றை நீக்கிறதும் பிதத் தான். அப்ப அல்லாஹ்வுடைய பெயர்கள்ல இருக்கிற பண்பை அல்லது இருக்கிற அர்த்தங்களை நீக்கிறதும் பிதத், அல்லாஹ்வுடைய பெயர்கள்ல கூட ஒண்ணு சொல்றதும் பிதத். சரியா? இப்னு உஸைமீன் ரஹ்மத்துல்லாஹி தஆலா சொல்றாங்க, இல்ஹாது ஃபி அஸ்மாஇஹி வ மை, அல்லாஹ்வுடைய பெயர் பண்புகள்ல இருந்து கொஞ்சம் சாயிறது, அதாவது வேற பக்கம் சாயிறது. சரிங்களா? ஐயுன்கிர் ஷையன் மின்ஹா, அல்லது அல்லாஹ்வுடைய பெயர் பண்புகளை ஏதாச்சும் ஒன்றை மறுக்கிறது. உதாரணத்துக்கு ஜஹ்மியாக்கள் என்ன செய்வாங்க? ஜஹ்மியான்னு ஒன்று கூட்டம் இருக்கு, ஜஹ்ம் இப்னு சஃப்வான், ஜஹ்மியா. அவன்கிட்ட இருந்து ஹிஜ்ரி எத்தனாவது நூற்றாண்டு? கர்ன் ராபின்னு நினைக்கிறேன். சரிங்களா? 4வது இதுல கர்ன் ராபியில உருவானதுதான் அல் ஜஹ்மியா. அல்லாஹ்வுடைய எல்லா பெயர்களையும் மறுத்துருவாங்க, 7 தவிர. அந்த 7 பேர்களையுமே சும்மா பேருக்கு வச்சுப்பாங்க தவிர அதுக்கு பண்பு சொல்ல மாட்டாங்க. அந்த 7 பேர்கள் என்னதுன்னா இல்மு வல் குத்ரா, அப்புறம் என்னது அல் ஹல்க், ஏற்கனவே நடத்திருக்கோம்லனா. 7 பேர்கள் தவிர மற்ற அனைத்து பேர்களையும் அல் ஜஹ்மியாக்கள் மறுத்துருவாங்க. 2வது பாயிண்ட் என்ன? அல்லாஹ்வுடைய பெயர்கள்ல எதையும் ஒன்றும் மறுக்கக்கூடாது. 3வது என்னதுன்னா அல்லாஹ்வுடைய பண்புகளை மற்றவர்களுக்கு ஒப்புமை செய்யக்கூடாது. அது இல்ஹாத். இப்போ உதாரணத்துக்கு அல்லாஹ் பார்க்கிறான், நம்மளும் பார்க்கிறோம் தான், ஆனா அல்லாஹ்வை போல பார்க்கிறோங்கிற பண்பை கொடுக்கக்கூடாது. அல்லாஹ் கேட்கிறான், நம்மளும் கேட்கிறோம், ஆனா அல்லாஹ்வை போன்று கேட்கிறோங்கிற பண்பை, அல்லாஹ்வுடைய பண்பை படைப்புகளுக்கு ஒப்புமை செய்யக்கூடாது. 3வது என்னது? யுஸம்மல்லாஹு தஆலா பிமா லம் யுஸம்ம பிஹி நஃப்ஸஹு, அல்லாஹ் தனக்கு வைக்காத பெயர்களை வைக்கக்கூடாது. யூத நசாராக்கள் என்ன செய்வாங்க? அல்லாஹ்வுக்கு அப், தந்தைன்னு பேர் வச்சிருக்கிறாங்க, லப். அப்போ தந்தைன்னு பேர் வைக்கக்கூடாது. அல்லது மாற்று மத கடவுள்களுடைய தெய்வங்களுடைய பெயர்களை அல்லாஹ்வுக்கு வைக்கக்கூடாது. இது 3வது அடிப்படை. 4வது அடிப்படை என்ன? இந்த சிலை வணக்கத்துக்கு வச்ச பெயர்கள் இருக்குல்ல, அல் உஸ்ஸா, அல்லாத், வல் மனாத். மனாத் நல்ல பேர் தான், மன்னான்ல இருந்து வரக்கூடியது மனாத், அல் இஸ்ஸத்துல இருந்து வரக்கூடியது உஸ்ஸா. இப்போ எந்தெந்த தெய்வங்களுக்கு பெயர் வைக்குதோ அந்தந்த தெய்வங்களுடைய பெயர்களை நீங்க என்ன செய்யக்கூடாது? அல்லாஹ்வுக்கு வைக்க கூடாது. கிட்டத்தட்ட 20 விஷயம் சொல்றாங்க, ஆனா அது நிறைய இருக்கு. சரி. அதே போல அல்லாஹ்வுடைய பெயர்கள் அனைத்தும் கைர மஹ்லூக், அது படைக்கப்படாதது. சரிங்களா? படைக்கப்படாதது, அது பெயரும் பண்புகளும் சேர்ந்தது. அஹ்லுஸ் சுன்னah வல் ஜமாஅத்தை சேர்ந்தவங்க என்ன செய்வாங்க? அன்னஹும் யுமினூன பி அன்னல்லாஹ் அல்லதி சம்மா நஃப்ஸஹு பி அஸ்மாஇல் ஹுஸ்னா, அல்லாஹ் தான் தனக்கு பெயர் வைத்துக் கொண்டான், அழகான பெயர்களை வைத்துக் கொண்டான், அதை அல்லாஹ் பேசியிருக்கிறான் அப்படிங்கிறத அஹ்லுஸ் சுன்னah வல் ஜமாஅத்தை நம்புவாங்க. மேலே என்ன நம்புவாங்க? வஹிய கைரு மஹ்லூகத்தின், அது படைப்பு கிடையாது. வலைஸத் மின் வத அல் பஷர், அது மனிதர்கள் சொன்னதும் கிடையாது. இது அஹ்லுஸ் சுன்னஹ்வுடைய நிலைப்பாடு. ஜஹ்மியா முஅ்தஸிலாக்கள் என்ன சொல்வாங்க? அல்லாஹ் பெயர் வைக்கல, மாறாக அல்லாஹ்வுக்கு மக்கள் பெயர் வச்சுட்டாங்க. அல்லாஹ் அதை சொல்லல, மாறாக மக்கள் சொல்லிட்டாங்க, அது படைப்பு. இது குஃப்ர், இது இஸ்லாத்தோட்டு வெளியேற்றிடும். அதே போல அல் கல்லாபியா, அல் அஷாயிரா, மாத்துரிதியா, இந்த 3 கூட்டமும் சுன்னத் ஜமாத் மாதிரியான கூட்டங்கள். அஷாயிரா மாத்துரிதியாங்கிறது சுன்னத் ஜமாத்து தான். சரிங்களா? அவங்க தான் அஷாயிரா, அல் மாத்துரிதியா. இது சம்பந்தமா நம்ம எழுதணும்ல. அல் கர்னு 3வது ஆண்டு, அல் கர்னு சாலிஸ், 3வது நூற்றாண்டுல கடைசியில உருவானது தான் அல் மாத்துரிதியா, அஷாயிரா. அஷாயிராக்கு அப்புறம் உருவானது மாத்துரிதியா. சரிங்களா? இவங்க தான் இன்னைக்கு அஹ்லுஸ் சுன்னah வல் ஜமாஅத்துங்கிற பேர்ல இருக்கக்கூடியவங்க. இவங்க தான் எப்படி உள்ள வந்தாங்கிறதையும் நாம எழுதி இருக்கிறோம்.
ஃபேஸ்புக்கில் எழுதியிருக்கோம். நீங்கள் பார்த்தீங்கன்னா தொடர்ச்சியாக இவங்க எப்போ உருவானாங்க, எப்படி உருவானாங்க, யார் கொண்டு வந்தாங்கிறத நம்ம பேசியிருக்கோம், பார்த்துங்க. இவங்களுடையது என்னது? அல்லாஹ்வுடைய பெயர்கள் படைப்பு கிடையாது, ஆனால் இருந்தாலும் அதுக்கு பொருளும் கிடையாது. இதுவும் இல்ஹாது தான், சரியா? அப்படிங்கிறது சொல்றது. ஓகே, ஹைர். இதெல்லாம் அல்லாஹ்வுடைய பெயர் பண்புகள்ல இருக்கக்கூடிய அடிப்படைகள், சரிங்களா? ஓகே, இப்போ இந்த அடிப்படையை வச்சுதான் நம்ம என்ன செய்ய முடியும்? தப்பிக்க முடியும். எப்படி தப்பிக்க முடியும்? வழிகேடுல இருந்து நேர்வழி பக்கம் சாய முடியும். அல்லது இந்த எதனால இந்த அடிப்படைகள்லாம் உருவாச்சு, எதன் அடிப்படையில் இந்த அடிப்படைகள்லாம் உருவாச்சுன்னு பாத்தீங்கன்னா, சஹாபாக்கள் இந்த அடிப்படையின் மீது தான் இருந்திருக்கிறாங்க. ஏன் சஹாபாக்கள் இந்த அடிப்படையை சொன்னாங்களான்னா கிடையாது. எழுதிக்கிங்க, முதல் காயிதா ரெண்டாவது காயிதான் சஹாபாக்கள் சொன்னாங்கன்னா கிடையாது. ஆனா சுத்தி முத்தி நம்ம ஆராய்ச்சி பார்த்தோம்னா இந்த அடிப்படைக்குள்ளதான் சஹாபாக்கள் இருந்திருக்கிறாங்க. மொத்தமா சஹாபாக்கள் இருந்திருக்கிறாங்க. எந்த அளவுக்குன்னா, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சிரிக்கிறான்னு சொல்லும் போது எந்த ஒரு சஹாபியும் எப்படி சிரிக்கிறான்னு கேட்டதில்லை. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இறங்கி வர்றான்னு சொல்லும் போது எந்த ஒரு சஹாபியும் இறங்கி வர்றான்னு சொன்னதில்லை. அப்படின்னா என்ன அர்த்தம்? அது உறுதிப்படுத்தி இருக்கிறாங்க. அந்த பண்பை, அந்த பேரையும் உறுதிப்படுத்தி இருக்காங்க. அல்லாஹ் ராசிக்குன்னா எப்படி, எனக்கு வீட்டுல சாப்பாடே இல்லையா, எல்லாம் எப்படி ராசிக்குன்னு யாருமே கேட்கல. அப்போ அல்லாஹ்வுடைய பண்புகளை, அல்லாஹ்வுடைய சிஃபத்துகளை, அல்லாஹ்வுடைய பெயர்களையும் அவங்க உறுதிப்படுத்தி இருக்கிறாங்க. இதன் அடிப்படையில இந்த அடிப்படைக்கு மாற்றமாக எது எல்லாம் உள்ள வருதோ அதெல்லாம் வழிகேடு. அப்போ சஹாபாக்களுடைய வழிமுறை தான் பின் சென்றவர்களுடைய வழிமுறையிலிருந்து பாதுகாப்பு. உதாரணத்துக்கு நிறைய விஷயங்கள் சொல்லலாம். என்னது? சஹாபாக்களுடைய வழி பாதுகாப்புன்னு சொல்லி என்னது? முதல்ல ஹதீஸே நம்ம என்ன சொன்னோம்னா, சஹாபாக்கள் பாதுகாப்புன்னு சொன்னோம். அஸ்ஹாபி அமனத்துன் லி உம்மத்தி, சரியா? அதன் எதன் அடிப்படையில பாதுகாப்பு? கல்வியின் ரீதியில அவங்க முதல்ல பாதுகாப்பு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னாங்க? அஸ்ஹாபி அமனத்துன் லி உம்மத்தி, எனது தோழர்கள் தான் இந்த உம்மத்துக்கு பாதுகாப்பு. இதா தஹப, அவர்கள் சென்று விட்டால் இந்த சமுதாயத்துக்கு எது வாக்களிக்கப்பட்ட ஃபித்னாவோ அது வந்துவிடும். அப்போ கல்வியில கூண்டவங்க அவங்க தான். இந்த உம்மத்துல குர்ஆன் சுன்னாவை முழுமையா கற்றறிந்தவர்கள் அவங்க தான். ஒருத்தர் முழுமையா கற்றறிந்தார்களான்னு பார்த்தா கிடையாது. நம்ம முழுமையா கற்றறிந்தவர்கள் சொல்லும் போது என்ன சொல்லுவாங்க? இந்த சஹாபிக்கு இது கூட தெரியல, முட்டியில துழுவும் போதும் கையை உள்ள வச்சிருவாரு. யார் அது? இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு. குனியும் போது முட்டியில வைக்க மாட்டாரு, கடைசி வரைக்கும் அதுலதான் நின்றாரு. ருக்கு போகும்போது ரெண்டு காலுக்கு நடுவுல கை வைப்பாரு. அப்ப அது தெரியல, நீங்க எப்படி எல்லாத்தையும் கற்றறிந்தவர் சொல்றீங்க? கேட்பாங்களா மாட்டாங்களா? சரி, அந்த அவருக்கு தெரியல, அது வேற யாருக்கு தெரியும்? பக்கத்துல உள்ள இன்னொரு சஹாபிக்கு தெரியும். இப்ப மொத்தமா வச்சீங்கன்னா சஹாபாக்கள என்ன இருக்காங்க? எல்லாமே எங்கதான் இருக்கும். புரியுதா உங்களுக்கு? புரியுதா? வேற என்ன சஹாபாக்கள் தெரியாது? சயின்ஸ் நபிக்கும் தெரியாது சயின்ஸ். வேற இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களும் அவங்களுடைய அப்பாவும் வாத்தா, அது என்னது, தமத்துவ ஹஜ்ஜை உம்ராவை சேர்த்து செய்யற விஷயத்துல இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹுக்கும் அவங்க அப்பாவுக்கும் மத்தியில சண்டை வரும். யார், நீங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களுடைய சுன்னாவை பின்பற்ற போறீங்களா இல்ல இப்னு உமரை பின்பற்ற போறீங்களான்னு கேட்பாங்க. பாரு, அவங்களுக்கே ஒண்ணும் தெரியாம வந்திருக்கு. அது என்ன சொல்றாரு? அவரை பின்பற்ற தேவையில்லைங்க. இதுல ரெண்டுல ஒண்ணு சரியா இருக்கும், கரெக்டுங்களா? ஒண்ணு இப்னு உமர் சொன்னது சரியா இருக்கும், இல்ல உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னது சரியா இருக்கும், அப்படிதானே? ஆனா ஏதாச்சும் ஒண்ணு ஒரு சஹாபி சொன்னது சரியா இருக்கும், அப்படித்தானே? இல்ல இங்க பாரு, இவர் மிஸ்டேக் விடுறாரு. அப்ப சஹாபாக்கள் வேண்டான்ட்டு வெளியே வந்தா என்ன நடக்கும்? அப்படிதான். புரியுது உங்களுக்கு? சரி, அவரு தப்பா சொல்லிட்டானா ஹைர், தப்பா சொல்லிட்டாரு. யார் சரியா சொன்னா? இன்னொரு சஹாபி. அதை நீங்க சொல்லிட்டேன்னா வேலை முடிஞ்சிச்சு. நாங்க தான் சரியா சொன்னோம்னு சொன்னதுதான் பிரச்சனை. அத்தியா இப்னு உமர் தப்பா சொல்லியிருக்காரு. யார் சரியா சொன்னா? டிஎன்டிஜி ஆகிய நாங்க தான் சரியா சொல்லியிருக்கோம். அதுதான் இங்க பிரச்சனை. என்ன செஞ்சிருக்கலாம்னா, அவர் தப்பா சொல்லிட்டாரு, சரியா சொன்னது யாரு? இன்னொரு சஹாபி.
அவர் இப்படி பண்ணிட்டாரு, சரி அவர் அப்படி பண்ணிட்டாரு, அது தப்புன்னு சொன்னது என்ன, இன்னொரு ஆளு அப்படின்னு சொல்லிட்டா என்ன ஆகும்? இப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல கம்ப்யூட்டரும் கிடையாது, ஒண்ணும் கிடையாது. சஹாபாக்கள் காலத்திலயும் கம்ப்யூட்டரும் கிடையாது, ஒண்ணும் கிடையாது. அவங்களுக்கு எல்லா ஹதீஸும் கிடைச்சிருமானா? கிடைக்காதுதான். ஆனா ஹதீஸ் வேணும்னா எல்லாத்தையும் உட்கார வச்சா எல்லா ஹதீஸும் அங்கதான் இருக்கும். புரியுதுங்களா? அப்போ சஹாபாக்களுடைய வழிமுறை தான் முழுக்க 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 பாதுகாப்பு மற்ற விஷயங்கள்ல இருந்து. எப்படிப்பட்ட விஷயங்கள்ல இருந்து? இமாம் அல் அவுசாஇ ரஹ்மத்துல்லாஹி தஆலா சொல்றாங்க, உஸ்லுகு சலக, நீங்க செல்லுங்க அந்த சஹாபாக்கள், அந்த கௌம், எந்த சமுதாயம் எந்த வழியில சென்றதோ அந்த வழியில செல்லுங்க. எப்படி? ஃபைன் ஆமனு பிமிஸ்லி மா ஆமன்தும் பிஹி ஃபகத் இஹ்ததவ். அந்த சஹாபாக்கள் ஈமான் கொண்டாங்க. எப்படி ஈமான் கொண்டாங்க? எந்த ஒரு கேள்வியும் கணக்கும் இல்லாம, அல்லாஹ்வுடைய பெயர்கள் பண்புகளை திரிவும் இல்லாம விளக்கமும் இல்லாம எப்படின்னு கேள்வி கேட்காம ஈமான் கொண்டாங்க. அதே வழியில போறது செய்யணும். நம்ம என்ன செய்யணும்? அத அப்படியே ஈமான் கொள்ளணும், அவங்க பாதையில செல்லணும். அத தரீகத்து சலஃப், சலஃப்களுடைய வழிமுறையில் தான் பின் சென்றவர்களுடைய பிரச்சனைக்கு தீர்வு. இப்ப என்ன சொல்றாங்க? நிறைய சயின்ஸ் வந்துச்சு, ரிசர்ச்லாம் வந்துச்சு, அப்படி வந்துச்சு இப்படி வந்துச்சு நிறைய சொல்லும் போது எங்களுக்கு பாதுகாப்பு யாருடைய வழியில இருக்கு? சஹாபாக்களுடைய வழி. எங்களுக்கு சொர்க்கம் போறதுக்கு போதுமானது என்னதுல இருக்கு? சஹாபாக்களோட வழிமுறை. ஏன்னா அதை ஈமான் கொண்டதுனாலே அவங்க சொர்க்கத்துக்குரியவர்கள் சொல்லி அல்லாஹ்வால சொல்லப்பட்டவங்க. சரிங்களா? சொர்க்கத்துக்குரியவங்க எத்தனை பேர் இருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? சஹாபாக்கள் சொர்க்கத்துக்குரியவங்க எத்தனை பேர் இருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? 10 அஷரத்துல் முபஷ்ஷரா, அவங்க சொர்க்கத்துக்குரியவங்க. வேற எனக்கு தெரிஞ்சு நம்ம எல்லாம் மேக்சிமம் அந்த குறைவான எண்ணிக்கையிலே மைண்ட்ல வச்சிருக்கோமோன்னு நினைக்கிறேன். அப்படியா? அதனால மீதி எல்லாம் நிறைய வழிகட்டு போயிட்டாங்கிற மைண்ட் செட்டை கொண்டு வந்துட்டாங்களோன்னு பயமா இருக்கு. இருக்குதான் கேட்கிறேன். எனக்கு இப்பதான் தோணுது. இல்லையா? எல்லாரும் சொர்க்கத்துக்குரியவங்க நம்புறோமா? சொர்க்கத்துக்குரிய நம்புறோமா? சரி, பையத்து ரிதுவான் இருக்குல்ல, பையத்து ரிதுவான் எத்தனை சஹாபாக்கள் கலந்து கொண்டாங்க? எல்லா முக்காவாசி சஹாபாக்கள் இருந்தாங்க. அந்த எல்லா சஹாபாக்களையும் அல்லாஹ் என்ன சொன்னா? மன்னிச்சிட்டேன், நம்ம என்ன பண்ணாலும் ஓகே. பத்ர் யுத்தத்துல மன்னிச்சிட்டேன், என்ன பண்ணாலும். அப்போ எல்லாருமே யாரு? சொர்க்கத்துக்குரியவங்க. அப்ப அவங்களுக்கு சயின்ஸ் தெரியணும்னு அவசியம் இல்லை சொர்க்கத்துக்கு போறதுக்கு. சயின்ஸ் சம்பந்தமான குர்ஆனை அவங்க சயின்ஸ் படிச்சு அதை விளங்கி கொண்டதுக்கு அப்புறம் தான் சொர்க்கத்துக்கு போகணும்னு அவசியம் இல்லை. அங்க அவங்க அதால சொர்க்கத்துக்கு போக முடியும்னா நம்மளும் என்ன செய்யணும்? சஹாபாக்களோட வழிமுறையில போனோம்னா சொர்க்கத்துக்கு போக முடியும். அப்போ பின்னாடி வந்த குழப்பங்கள் கொஞ்சம் நெஞ்சம் கிடையாது, நிறைய இருக்கு, நிறைய இருக்கு. ஏன் ஒரு குரூப் என்ன செய்யுது? அல்லாஹ்வுக்கு புது புது பெயரா சூட்டுது, அல்லாஹ்வுக்கு மற்ற மத கடவுள்களுடைய பெயர்களை சூட்டுது. ஏன்னா எல்லாம் ஒண்ணுதான். இன்னொரு குரூப் என்ன செய்யுது? அல்லாஹ்வுடைய பெயர்கள் எல்லாத்தையும் குறைச்சிட்டே வருது. ஒன்னும் ஒரு குரூப் கூட்டிட்டே போதும், இன்னொரு குரூப் குறைச்சிட்டே வருது. கிட்டத்தட்ட அல் ஜஹ்மியா, இன்னொரு குரூப் என்னதுன்னா சுத்தமா அல்லாஹ்வுக்கு எந்த பெயர்களையும் ஏற்றுக்காது. அல்லாஹ்வுக்கு பேரும் கிடையாது, உருவமும் கிடையாது. அந்த குரூப்புடைய இது மறந்துச்சு, சொல்லியிருக்கேன் முன்னாடி நிறைய டைம் சொல்லியிருக்கேன். இப்னு கைம் அல் ஜௌசி கூட சொல்லுவாங்க, அல் ஜஹ்மியா அபுல் சலாம் வரமாட்டாங்க. ஹை இன்ஷா அல்லாஹ். அது தொடர்ச்சியா இன்னொரு பேரை சொல்லிட்டு அவங்க என்ன செய்யறாங்கன்னா யஅபுதுனல் அதம். அதம்ங்கிறது ஒண்ணுமே இல்லை. இங்க என்னதாச்சும் இருக்குதா? ஒண்ணுமே இல்லை. அங்கன்னா மேல இல்லை, இந்த இடத்துல ஒண்ணுமே இல்லை. அப்போ ஒண்ணுமே இல்லாததை அவங்க வணங்குறாங்க. அப்படின்னா என்ன? அல்லாஹ்ங்கிறது இல்லை. அப்போ இந்த விஷயத்திலிருந்து நீங்க பாதுகாப்பு பெறணும்னா என்ன செய்யணும்? சஹாபாக்களுடைய பாதையில செல்லணும். உதாரணத்துக்கு தப்லீக் ஜமாத் எடுத்துங்க. தப்லீக் ஜமாத்துடைய கொள்கை என்ன? அல்லாஹ்வுடைய பேர் பண்பு விஷயத்துல இந்த தப்லீக் ஜமாத் வேற, மாத்துருதியா தப்லீக், உண்மையிலே உள்ள தப்லீக் ஜமாத் வேற. யாராச்சும் ஒரு ஆளு தப்லீக் ஜமாத்துடைய குர்ஆன் இருக்கு, தமிழ் குர்ஆன் இருக்கு, தப்லீக் ஜமாத்துக்குன்னே சொந்தமான தமிழ் குர்ஆன் இருக்கு, பச்சை கலர்லாம் இருப்பாங்க. அந்த குர்ஆன் பழைய குர்ஆன், இன்னைக்கு பார்த்துக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. தாத்தாக்கள்லாம் பார்த்துருப்பாங்க. அந்த குர்ஆன் யார்ட்டையாச்சும் இருந்தீங்கன்னா எடுத்து வாட்சி பாருங்க, அநியாயத்துக்கு இருக்கு. அல்லாஹ் நூர், அல்லாஹ் நூர் எல்லா இடத்துலயும் இருப்பான், எல்லா இடத்துலயும் இருப்பான். இப்போ இது ஒரு வழிகேடு. இந்த வழிகேடுல இருந்து தப்பிக்கிறதுக்கு என்ன செய்யணும்? சஹாபாக்களுடைய பாதை சிறந்தது. அல்லாஹ்வை தவிர்த்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய விஷயத்திலையும் அவங்க எந்த அளவுக்கு அல்லாஹ்வுடைய பண்புகளை நார்மலா
அவுலியாமார்களுக்கும் என்ன செய்வாங்கன்னா கொடுத்துருப்பாங்க, அவுலியாமார்களுக்கும் கொடுத்துருப்பாங்க. அந்த ஏதோ வாசிப்பாங்க தாலீம், தாலீம்னா நீங்க எடுத்து வாசிச்சு பார்த்தீங்கன்னா பல கதைகள் இருக்கும். அதை விட இந்த ஊர்ல நிறைய தர்காக்கள் இருக்கு. அந்த தர்காக்களுடைய அடக்கம் பண்ண ஆலிம்களுடைய கதையெல்லாம் யாராச்சும் கேட்டிருக்கீங்களா? கேட்டிருக்கீங்களா? எந்த கதை கேட்டிருக்கீங்க? சொல்லுங்க பார்ப்போம், இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். அங்க வந்தாராமா? இது பெரிய கதை இல்லை, இது பெருசா ஷாக்கிங்கா இல்லை. ஷாக்கிங்கா இருக்கிறதுலாம் அல்லாவே நேரம் வந்து இந்த அவுலியாவோட உட்காந்து பேசுவாரு. கேட்டிருக்கீங்களா? அதெல்லாம் இந்த அவுலியா அப்பா சில நேரத்தில் கை நீட்டுவாரு, அல்லா வந்து கை பிடிச்சு அப்படி இழுத்து. கேட்டதில்லை இந்த மாதிரிலாம்? இதெல்லாம் ஒண்ணுமே இல்லைங்க. இந்த கதை மாதிரி யாரும் கேட்டதில்லை. அது கரெக்டு. அது அப்துல் காதர் ஜீலானி தூங்கிட்டு இருக்கிறாரு, கொஞ்சம் மெதுவா பேசுங்கன்னு சொன்னா அது இல்லை. நம்ம ஊருக்கே நிறைய இது இருக்கு. நம்ம ஊர்லயே அட்டக்குளத்துல எல்லாம் நிறைய தடவை அல்லா வாக்கிங்லாம் வந்திருக்காரு. கதை அந்த அவுலியாவோட மசூதைக்கா ஸ்கூல் இருக்குல்ல, அங்க அடக்கப்பட்ட அவுலியாவோட வந்துட்டு இருக்கும்போது அல்லா கீழே பார்த்துட்டாப்ல, உடனே அவர் கையை பிடிச்சி தூக்கிட்டாப்ல. இந்த கதையெல்லாம் இருக்கு. நீங்க சொன்னதெல்லாம் ஒண்ணு கிடையாது. இதுக்கு ஒண்ணு இல்லைல்ல, நான் சொன்ன கதைகள்லாம் அது பெருசு இல்லை. இதெல்லாம் அவங்க மார்க்கன்னு நினைக்கிறாங்க, நம்மளுடைய வீட்டு பெண்களும் நம்புறாங்க. கரெக்டுங்களா? ஆனா இதுல இருந்து தப்பிக்கிறதுக்கு ஒரே வழி என்னது? தரிக்கத்து சலஃப், சலஃப்களுடைய வழிமுறை, சஹாபாக்களுடைய வழிமுறை. அடுத்து ஒரு கூட்டத்தை சொல்லுங்க, எந்த கூட்டம் இருக்கு தமிழகத்துல? ஐஎஃப்டியா? ஐஎஃப்டி ஜமாத் இஸ்லாமிய ஹிந்து, மௌலானா மௌதூதி இறந்துட்டாரு ரஹிமஹுல்லா. அவருடைய அவரை வந்து உருவாக்குனது தான் இது ஐஎஃப்டி. அது இந்தியா பாகிஸ்தான் பிரிவினைக்கு முன்னாடியே உருவாக்கப்பட்டது. தாருல் இல்முன்னு சொல்லி ஆரம்பிச்சது முதல்ல. இப்போ பாகிஸ்தான்ல இருக்கக்கூடிய பஞ்சாப்ல ஸ்டார்ட் பண்ணது ஃபர்ஸ்ட். அவர் ஒரு சாதாரண உங்களை போன்ற இளைஞராக இருக்கும்போது பயான் ஒரு வீரதீரமா பேசக்கூடிய ஆலிம்கள் இருக்காங்கல்ல, அவங்க என்ன செஞ்சிட்டாங்கன்னா வீரதீரமா பேசுறாங்க, இந்த மார்க்கத்தை காப்பாத்துறதுக்கு யாரும் இல்லையா அப்படிங்கும் போது நான் இருக்கிறேன்னு சொல்லி அவர் கிளம்பி வந்தாரு. அப்படி உருவானதான். ஆனா அவர் வந்து அல்லாவுடைய நிறைய விஷயங்கள்ல கிட்டத்தட்ட மாற்று கருத்து கொண்டவர். அல்லாஹ் வந்து அர்ஷின் மீது உயர்ந்திருக்கிறாங்கிறத, அல்லாஹ் அர்ஷின் மீது ஆட்சி பீடம் அமைத்திருக்கிறாங்கிற கொள்கை கொண்டவர், அதாவது ஹவாரிஜ் கொள்கை கொண்டவர். அவருடைய தஃஹீமுல் குர்ஆன் தமிழ்ல இருக்கும், ஐஎஃப்டில இருக்கும். நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா கூட அதுல தெரியும் அல்லாஹ் ஆட்சி பீடம் அமைத்தான். இஸ்தவுலா அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்துவாங்க. இஸ்தவுலாங்கிறது என்னன்னா, ஒரு இடத்துல ஆட்சி இருக்கும்போது அந்த ஆட்சியை அகற்றிட்டு நம்ம ஆட்சியை கொண்டு வர்றது இஸ்தவுலா. அல்லாஹ் வந்து ஒரு அகற்றணும்னு எந்த அவசியம் இல்லையே, அந்த மாதிரி கொள்கை உடையவங்க. அதை தாண்டி நிறைய நபிமார்களுடைய விஷயத்திலையும் தவறான கொள்கை உடையவங்க, சஹாபாக்கள் விஷயத்திலையும் தவறான கொள்கை உடையவங்க தான் அவங்க. அந்த இதுல இருந்து தப்பிக்கணும்னா நமக்கு சலஃபுகளுடைய வழிமுறை. இமாம் மாலிக் அவங்க என்ன சொன்னாங்கன்னா, ரஹிமஹுல்லாஹு தஆலா அல்லாஹ் அர்ஷின் மீது அமர்ந்தான் தான் சொல்லியிருக்கான். அல்லாஹ் இஸ்திவாங்கிறத சொல்லியிருக்கான். இஸ்திவாங்கிறது இப்படியே உயர்றது, இஸ்தவுலாங்கிறது வேற அர்த்தம். சையது குத்துபா இருக்கட்டும், அஸ்னுல் பன்னாவா இருக்கட்டும், அதை சார்ந்த சையத் அஹமது யாசினா இருக்கட்டும், யாரா இருக்கட்டும், இவங்கெல்லாம் இந்த தவறான கருத்துல உடையவங்க தான். சரிங்களா? அப்போ இஸ்திவாங்கிறது வந்து சரியான அர்த்தம். அது இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி தஆலா என்ன சொன்னாங்க, அல்லாஹ் இஸ்திவா உயர்ந்தான்ங்கிறது சொல்றது உண்மை, அதை நம்புறோம். ஆனா எப்படி உயர்ந்தான்ங்கிறத சொல்லலை, அதை நாம ஈமான் கொள்றோம். சரிங்களா? அதுதான் இந்த அல்லாஹ்வுடைய பேர் பண்புகள் விஷயத்துல நாம சொன்ன அடிப்படையை நாம என்னணும். அடிப்படை என்ன? அல்லாஹ் சொன்னதை மட்டும்தான் நாம ஏன் கொள்ளணும், இல்ஹாத் வேற விஷயங்களை கொண்டு வரக்கூடாது. அதனாலதான் காயிதாக்கள் சொன்னோம். அல்லாஹ் விஷயத்துல, அல்லாஹ்வுடைய பேர் பண்புகள் விஷயத்துல ஏதாச்சும் சொல்லும் போதோ இந்த அடிப்படைக்குள்ள அது புரிந்துதான் பார்க்கணும். இந்த அடிப்படைகள் என்ன அடிப்படை? சஹாபாக்கள் இதுக்குள்ளதான் இருந்திருக்கிறாங்க. அப்போ அதுக்கான அடிப்படைகள் இது. அந்த அடிப்படைக்குள்ள நாம என்ன செய்யணும்னா, இதை தாண்டிய நிறைய விஷயங்கள் இருக்குது.
டைம் இல்லை நமக்கு, முடிச்சுப்போமா? சரி, ஏதாவது சந்தேகம் தான் கேளுங்க இன்ஷா அல்லாஹ். எந்த ஒரு வழிகேடாக இருந்தாலும் சஹாபாக்கள் காலத்தில் இல்லாத ஒரு விஷயமா இருந்துச்சுன்னா அது வழிகேடு, சஹாபாக்கள்கிட்ட இருந்துச்சுன்னா அது நேர்வழி. அதை நாம எப்படி பார்க்கணும்னா இந்த அடிப்படைக்குள்ள நாம பார்க்கணும். எத்தனை அடிப்படை சொன்னோம்? 7 10 சொல்லுங்க. சரி, அப்போ இந்த அடிப்படைக்குள்ள இவங்க சொல்றது அல்லாவுடைய பெயர் பண்புகள். ஏன்னா பெயர் பண்புகளை மட்டும் முக்கியமா ஏன் பார்க்கறோம்னா, ஒருத்தர் தர்காக்கு போக சொல்றான்னா உங்களுக்கு ஈஸியா புரிஞ்சிடும் வழிகேடுங்கிறது. அல்லாவுடைய பெயர் பண்புகள்லாம் அல்லாஹ் சிரிக்கிறான். எப்படி சிரிப்பான்? கேட்கும் போது நமக்கே ஒரு இது வரும். அல்லாவுக்கு தெரியுமே, தெரிஞ்சுக்கிட்டே ஒருத்தர் சிரிப்பாங்க. அல்லாஹ் ஆச்சரியப்படுறான். எப்படி ஆச்சரியப்பட முடியும்? ஏற்கனவே தெரியாம இருந்து ஒரு விஷயம் நடந்தது அப்படியா ஆச்சரியப்படுவோம். தெரிஞ்சதுக்கு அப்புறம் காந்தி தாத்தா செத்துட்டார் தெரியுமா, ஆச்சரியப்படுவீங்களா? தெரியும் தானே. ஒரு தெரிஞ்ச விஷயத்த திருப்பி சொல்லும் போது ஆச்சரியம் வராது இல்ல. அப்போ எப்படி ஆச்சரியப்படுவோம்? சயின்ஸ் ரீதியா புத்தி ரீதியா கேள்வி வருதா? அப்போ நமக்கு என்ன தோணும்? கரெக்டு தானே. அப்போ ஆச்சரியப்படுறான்னு அர்த்தம் கிடையாது, அதுக்கு வேற அர்த்தம் அப்படின்னு சொல்லும் போதுதான் நம்ம இந்த அடிப்படைக்குள்ள நம்ம கொண்டு வரணும். சரிங்களா? இந்த அடிப்படைக்குள்ள கொண்டு வரணும். இது கரெக்டா இருக்குமா இல்லையாங்கிறத பார்க்கணும். அப்படின்னா நம்ம ஏற்றுக்கொள்ளணும். இதுக்குள்ள அமைஞ்சதுன்னா ஏற்றுக்கொள்ளணும், இல்லைன்னா அவங்க வழிகேடு அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். ஏதாவது சந்தேகம் இருந்துன்னா கேளுங்க, சீக்கிரமா இதோட முடிச்சுப்போம். சரிங்களா? ஏன் பாய் இந்த கேள்வியே ரொம்ப நாளா எடுத்து சொல்லலாம் பாய், பிரச்சனை கிடையாது. எல்லா பள்ளியிலையும் சொல்லலாம். தர்கா இருக்கிற பள்ளியில, கபூர் இருக்கிற பள்ளியில, ஷிர்க் வைக்கிற பள்ளியில தெளிவா உங்களுக்கு தெரியணும். ஷிர்க் வைக்கிற இமாமுக்கு பின்னாடி தொழக்கூடாது, அவ்வளவுதான். தவிர அந்த இதுல பள்ளியில தொழுவதில் பிரச்சனை இல்லை.